இன்றைக்கி சிம்பிள் அண்ட் ஈஸியாக ஒரு முட்டை பொரியல் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இது ரொம்பவுமே டேஸ்ட்டாக இருக்கும், ஈஸியாகவும் செஞ்சிடலாம். குழந்தைங்களாம் விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த மாதிரி ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். இதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு பாத்திரத்தில் ஒரு முட்டையை உடைச்சி ஊற்றிக்கலாம். நான் எனக்கு ஒரு முட்டை தான் செய்கிறேன். உங்களுக்கு எத்தனை முட்டை வேணுமோ அத்தனை முட்டை ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு காரத்துக்கு பச்சை மிளகா சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி சின்ன சின்னதாக பச்சை மிளகாவை கட் பண்ணிவிட்டு இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு இது கூடவே கொஞ்சமாக மஞ்சள்தூள் ஆட் பண்ணிக்கலாம். மஞ்சள் தூள் கம்பல்சரி ஆட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு முட்டையோட அந்த ஸ்மெல் இருக்காது. மஞ்சத்தூள் ஆட் பண்ணோடனே உங்களுக்கு அப்படியே கட்டி கட்டியாக அங்கங்கே நின்றுக்கிறோம். அதனால் நல்லா இந்த மாதிரி பீட் பண்ணிக்கோங்க, அடித்து விட்டுக்கோங்க, நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ இது கூடவே கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்துட்டு நல்லா கலந்து வச்சுக்கலாம். இப்போ ஒரு பேனில் கொஞ்சம் ஆயில் ஹீட் பண்ணிவிட்டு ஒரு பெரிய வெங்காயத்தை இந்த மாதிரி பொடி பொடியாக கட் பண்ணிவிட்டு அதில் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு இந்த வெங்காயம் நல்லா வதங்குற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். நல்லா வதங்கணும் வெங்காயம். பாருங்கள், இந்த மாதிரி நல்லா கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். நல்லா வதங்கினதுக்கப்புறமா நம்ம அடித்து வச்சுருக்க முட்டையை இது கூட ஆட் பண்ணிக்கலாம். நீங்கள் முட்டையை அடிக்காமல் அப்படியே கூட சேர்த்துக்கலாம். ஆனால் அடிச்சிட்டு செஞ்சிங்க அப்படின்னா அது டேஸ்ட் வேறு மாதிரி இருக்கும். ஒருத்தர் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ பாருங்கள், அந்த மஞ்சத்தூள்லாம் கட்டி கட்டியாக தெரியாது. இப்போ இது கூட கொஞ்சமாக பெப்பர் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு இதை நல்லா கலந்து விட்டுக்கலாம். நல்ல முட்டை வேகிற வரைக்கும் நல்லா கலந்து விட்டு எடுத்துக்கலாம். அவ்வளோதான், ரொம்பவுமே ஈஸியாக செஞ்சிடலாம். சாப்பிட்றதுக்குமே நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். குழந்தைங்களுக்குலாம் இந்த மாதிரி செஞ்சிங்க அப்படின்னா விரும்பி சாப்பிடுவாங்க. ரசம், சாம்பார் இந்த மாதிரி வைக்கும்போது இந்த மாதிரி சைட் டிஷ் இருந்துச்சு அப்படின்னா நல்லா சூப்பராக இருக்கும். இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்மளோட வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.